இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்ன பத்தி யார் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப சாடா இருக்குங்க. ஏய் இவ வந்து போன ரவுண்ட்ல வின்னானா, அதுக்கு முன்னாடி நாங்க இந்த இவதான் வின்னாவான்னு நாங்க இருக்கோம். எனக்கு தெரியாது கைஸ், இவளை பத்தி ப்ரான்சன் ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன ஃபுட்டு பிடிக்கும், ஆக்சுவலா எனக்கே தெரியாது. இவளை பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் கேட்கிறேன். எனக்கு பிடிச்ச கலர் எது? ஆப்ஷன்ஸ் பிங்க், பர்பிள், பிங்க், பர்பிள், ஆரஞ்சு, பிளாக். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். போய் கை மூஞ்சி வெளியே ரெடியாக தோசுவா இல்லை டான்ஸ் கிளாஸ் சமையல் மாதிரி கேமராமேன் பாஸ் பண்ணுங்க. அச்சோ நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. நான் என் வேலையை பார்த்து இருக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் நீ ஃபுல் நான் என்னோட ரவுண்ட்ல ஃபுல் ஸ்பெல்லிங் எழுதுனாதான் நான் கணக்கு எடுத்துப்பேன் சொல்லிட்டேன். இப்போ எழுதுனால கணக்கு எடுத்துக்க முடியாது. அதிவா குட்டி எழுதுமா? அட லூசி எழுதி வச்சு செகண்ட் போட்டுட்டு இருக்க அடிக்காம. ஓகே பார்க்கலாம். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? மங்களகரமா ஆரஞ்சுன்னு ஆரம்பிச்சிருக்கா. மேகா தான் கரெக்ட். எழுதுங்க. நான் பிங்க் எழுதியிருப்பேன். பிங்க் எனக்கு பிடிக்காத கலர் பிங்க், பர்பிள், ஆரஞ்சு. அது சுத்தமா பிடிக்காது. நான் வந்து பிளாக், ஒயிட், ஆரஞ்சு, பிங்க்னு சொல்லலாம். டயர்ட் ஆயிட்டோம் गाइस. என்னோட இது இங்க ஸ்பூன், அந்த ஸ்பூன் இந்த இதோ வச்சுட்டா வேற சொற்ற புடி காமிச்சங்க ஆடியன்ஸ். ரொம்ப கம்மியா இங்க சரி ஸ்பெல்லிங் காமி என்னோடது. சும்மா இருமேகா. செகண்ட் क्वेश्चन போலாம். செகண்ட் क्वेश्चन என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஃபுட் இட்லி, தோசை, பூரி, பொங்கல். எதுக்கு பியூஆர்? இவளுக்கு ஒன்றும் என்னை பற்றி தெரியாதுமா. இவளை வச்சுக்கிட்டு நான் என்னன்னு அடிக்காம இருக்கேன். என்ன? ஓகே, நீங்க என்ன எழுதிருக்கீங்க? பூரி. ஐயின்னு சொன்னா பூரி ஐயின்னு எழுதி வச்சிருக்கா. வை போட்டிருக்கா. ஐ பதிலா தோசைன்னு எழுதி வச்சிருக்கீங்க. தோசை நான் ரோஸ்ன்னு அது அந்த மாதிரி ஸ்பெல்லிங் நினைச்சேன். கரெக்ட் ஆன்சர் என் தங்கச்சி தான். ஆக்சுவலாக எனக்கு பூரி தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு நான் இப்படி அடிக்கிறேன் முடியல. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு கேட்குறாங்க. இந்த क्वेश्चन யாருக்கும் அவ்வளோ தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என்ன கூட நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, உட்காந்து அந்த சேனல்லையா ஒன்றும் இல்லை. நான் மட்டும் நினைச்சேன் உட்காரு. சரி, எனக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் ஓணம், தீபாவளி, பொங்கல். ஓணம் சொல்லுங்க. என்ன ஓணியம் ஸ்பெல்லிங்? ஐயோ இங்க ஐயோ இல்ல உட்காந்து இந்த ஸ்டூல்ல. ஓகே, ஏய் அதெல்லாம் முடியாது. இது ரொம்ப சீட்டி. அப்ப நான் தீபாவளி எழுதி வச்சிருக்கேன். தீபாவளி நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சேன். சரி சொல்லு. ஓணம் அன்ஸ்கர வின்னர். தீபாவளி தான் எனக்கு பிடிக்கும். என்னதான் மலையாளியா இருந்தாலும் எனக்கு தீபாவளி தான் பிடிக்கும். நான் ஓணமே சரி வச்சுட்டேன் மலையாளின்றதுனால தான். எனக்கு அது தெரியும். மண்டை எப்போ அப்படிதான் இருக்கும். அதனால தான் நான் அந்த ஆப்ஷன் கொடுத்தேன். இதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட ஏதோ பேக் சொல்லி வச்சுட்டாரு. ஒழுங்கு உட்காருங்க ரெண்டு பேரும். ஒழுங்கு ஆட்டி கண்டுக்கிறேன். இப்படி இப்படி கேமரா தெரிய மாட்டேன். தெரியணும் கொஞ்சம் தெரிஞ்ச போதும். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்குறேன். அலர்ட் டேய் எழுதுனா மட்டும் போகாது. பஸ்ஸர் ஒழுங்கு அடிக்கணும், தெரிஞ்சுக்கோ. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, கொஸ்டின் கேளுங்க. என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் பனானா, ஆரஞ்சு,
மேங்கோ ஆப்பிள். கேட்டதை வச்சு சொல்றீங்க மேகா. கேட்டதை வச்சு அது சார் 2 பேர் எழுதுறது தப்புமா? யார் ஃபர்ஸ்ட் அடிச்சது? ஆப்பிள். இவங்க ஆப்பிள் எழுதியிருக்காங்க, இவங்க பனானான்னு எழுதியிருக்காங்க. எனக்கு பிடிச்சது வந்து அது எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு எழுதுனாரு? பனானா உங்களுக்கு பிடிக்கும் தெரியல. இப்படி போட்டு இவளுக்கு மொத்தமா 1 பாயிண்ட், மொத்தமா 2 பாயிண்ட். இப்போ வந்து டிரால போயிட்டு மணி கொடுத்தா 5வது கொஸ்டின் கேட்க போறேன். 5வது கொஸ்டின் ஐயோ 5வது கொஸ்டின் என்ன எழுதலாம்? என்னோட நான் வந்து எல்கேஜி வந்து எந்த ஸ்கூல்ல படித்தேன்? ஆப்ஷன்ஸ்: ப்ரீ ஸ்கூல் அமிர்தா வித்யாலயா, வித்யா விகாஸ், யூரோ கிட்ஸ், யூகேஜி எல்கேஜி. எல்கேஜியா EURA மட்டும் எழுதி URA மட்டும் எழுதி. இல்ல தப்புதான். இல்ல வேண்டாம். வித்யாவிகாஸ் VVIS எழுதி போகும். யூரோ ஸ்பெல்லிங் இல்லை. யூரோ EUR தப்பிட்டேன். ஓகே. VVIS யூரோ கிட்ஸ். மேகா தான் வேணும். நான் எல்கேஜி படிச்சது யூரோ கிட்ஸ். ஸோ இனி ஒரு கஷ்டமான கேள்வி கேட்க போறேன். 2 பேரும் ஆன் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஏய் உருட்டாதடி. இந்த எக்ஸாம் இப்போ வந்துச்சு இல்லையா, பீரியாடிக் டெஸ்ட் 2 நினைக்கிறேன். பீரியாடிக் டெஸ்ட் 2ல என்னோட ஐயோ என்னது தமிழ் மார்க் எவ்வளோ? மொத்தமா எழுதுறது 60க்கு. ஏன் தமிழ் மார்க் எவ்வளோ? 60க்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 58, செகண்ட் ஆப்ஷன் 57.5, தேர்ட் ஆப்ஷன் 58 சொல்லிட்டேனா? 58 சொல்லிட்டேன். 59, தேர்ட் ஆப்ஷன் சென்டம், ஃபோர்த் ஆப்ஷன் சென்டம். சாரி, இன்னொரு என்ன ஆப்ஷன்ஸ் இல்ல? 56.5, 57 56.5, 56 இல்ல 56, 57.8 தாண்டி சொன்னீங்க. இல்ல இரு 56, 57.5, 58, fourth option center. ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலே எல்லாம் தப்பு. நான் அடிக்கல. அடிச்சிட்டா 2 பேரும் 58 58 எழுதி வச்சிருக்காங்க. நான் எடுத்தது 57.5. ஐயோ 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 இதுக்கும் இல்ல 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 டூ டூல தான் இருக்கோம். அப்படியா? 2 பேருமே 2-2 டிரால போகுது गाइस. இதுல வந்து எல்லாருமே வந்து 10 क्वेश्चंस, மேகாக்கு 11 क्वेश्चंस. ஆனா என்னோட மொத்தமா 15 क्वेश्चंस. ஏய் அடிச்சிருவாங்க. எனக்கு தெரியாது. ரொம்ப நிறைய இருக்குடி. கலர் கேட்டனா? இல்ல கேட்டமா? கேட்டேன். Black and first நீ ஆரஞ்சு. எனக்கு பிடிச்ச Dress கோட் என்ன? ஆப்ஷன்ஸ்: லெஹங்கா, ஹாஃப் சாரி, பட்டு பாவாடை, ஃபுல் ஃப்ராக். லெஹங்கா ஸ்பெல்லிங் LEHANGA நான் உங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் அடிச்சது? இது என்ன எத்தனை தடவை சொல்றது? எழுத மட்டும் போதாது, அடிக்கணும்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் அடிச்சா. எழுதி நீ என்ன எழுதிருக்கீங்க சத்தமா சொல்லுங்க. லெஹங்கா. நீ ஹாஃப் சாரி. ஹாஃப் சாரி. ஆக்சுவலா ஆன்சர் என்னன்னா ஹாஃப் சாரி, ஃபுல் ஃப்ராக். நானா லெஹங்கா நீதான். எனக்கு லெஹங்கா ரொம்ப பிடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டேல கூட பாதி வந்து ஆமா ரெட்டா ரெட்டு ப்ளூ பிளஸ் ரெட்டு
நான் தப்பா வாங்கிட்டு இருக்கேன். இவரு one minute குடு. அப்புறம் இன்னும் எனக்கு பிடிக்கும் ஃப்ராக் போட்டு ஷால் போடுவாங்க வருமா எனக்கு அதுவும் பிடிக்கும். ரைட் என்னடா இருக்க மேகா 3 இவளுக்கு 2. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எனக்கு பிடிச்ச ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், போமோகிரானட் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ். யார் ஃபர்ஸ்ட் பஸ் ரெடி தான் கணக்கு. மேங்கோ ஜீனி போட்டுக்க அதெல்லாம் கலக்கிங்களா? அப்பா எத்தனை தடவை உனக்கு சொல்றேன். அடிச்சிட்டு சரி நீ ஜூஸ் எழுதல. ஜெயனா எழுதுனடி. நான் ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லிட்டேன். அப்ப நீ வந்து இது எதுக்கு நீ இப்படி எழுத சொன்ன? அது ரொம்ப பெருசு அதனால எழுதணும். அப்ப இது ரொம்ப பெருசுல. அது நான் என்ன நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் கேமராமேன் ஃபுல்லா எழுதிட்டு தான் வந்து பஸ் பஸ்ஸர் ஃபர்ஸ்ட் அடிச்சது யாரு? என்ன எழுதிட்டேன்? ஜெயலா போட்டு அடிச்சதுல ரொம்ப சீட்டிங் போ. சரி ரெண்டு பேத்துக்கும் டை தான். ரெண்டு பேத்துக்கும் டை தான். பாயிண்ட் பார்த்து சொல்லுங்க. இப்போ வந்து வின்னர் வந்து இவதான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சது இவதான். மேங்கோ ஜூஸ்னு எழுதிருக்காங்க. கரெக்டா போட்டேன். அது ஜூஸ் தானே கூடு. ரொம்ப சீட்டிங் பண்ணி ரெண்டு பேத்துக்கும் டை தானே. ரெண்டு பேத்துக்கும் டை தான். 15 क्वेश्चन இருக்கு. முக்கால்வாசி வந்திருக்கீங்க. இப்பதான் 3 பாயிண்ட்ஸ்க்கே வந்திருக்கேன். போதும் 10 போதும். 10 போட்டா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நல்லா தெரியும். எனக்கு பிடிச்ச ஃப்ளவர் என்னன்னு தான் நெக்ஸ்ட் क्वेश्चन. எழுதாதே. பென் வாங்குங்க. உனக்கு தான் நீ உரட்டி விடாத கையில கொடு. சண்டை போடாத. கேமராமேன். ஓகே ஆப்ஷன்ஸ் என்னன்னா டெய்ஸி, லில்லி, ரோஸு, அப்புறம் மல்லிப்பூக்கு என்ன சொல்லுவாங்க? ஜாஸ்மினா? இல்லி ஜாஸ்மின் சொல்லுவாங்க. மல்லிப்பூக்கு ஜாஸ்மின். லில்லி LILV. ஆன்சர் சொல்லவா? யார் அடிச்சு ஃபர்ஸ்ட்? நான் அடிச்சேன். என்ன இருக்க சத்தமா சொல்லு. ரோஸ். நீ லில்லி. இது என்ன லில்லு? அவ்வளவு மோசமா? என்ன பாவம் பண்ணி சொல்லு. ஆன்சர் வந்து அனுஷ்கா. நானு ரெண்டு பேர் இல்லையா? நெல்லுன்னு போட்டு சொல்ல வேண்டாம். கூட பேர் போப்பா. நானும் வரல. நடக்குதுங்க. நானும் வரல. வாக்குட்டி மேகம் அப்படி ஏதாவது பண்ணலாம் சொல்லலாம். அவன் போடல. 10th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 10th கொஸ்டின் என்னன்னா எனக்கு பிடிச்ச கடவுள் யாரு? கடவுளா? விஷ்ணு, கிருஷ்ணா, சரஸ்வதி. இரு நான் சொல்றது கேளு. ஆப்ஷன்ஸ் கேளு. நான் மாத்துவேன் ஆப்ஷன்ஸை. கிருஷ்ணா இல்ல விஷ்ணு, சரஸ்வதி, கிருஷ்ணா, பார்வதி. விஷ்ணு ஸ்பெல்லிங் VISHNU. VISHNU. NASHNU. கிருஷ்ணுவா? விஷ்ணாவா தட்டிட்டியா? என்ன சொல்லிருக்கேன் சத்தமா சொல்ல. கிருஷ்ணா. விஷ்ணு. ஆக்சுவலா விஷ்ணு வந்து கிருஷ்ணரோட அவதாரம் தான். ஸோ எனக்கு வந்து விஷ்ணுவோட அவதாரத்திலே பிடிச்சது கிருஷ்ணா. அது இவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவளுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ரெண்டு பேத்துக்கும் தெரியும். கொலாப்ஸ் பண்ணி விடலான்னு சொல்லிதான் விஷ்ணு கிருஷ்ணான்னு கொடுத்தேன். இவன் கிருஷ்ணான்னு கரெக்டா எழுதிட்டான். இவன் விஷ்ணு எழுதி வச்சுட்டான். அவசர புத்தினா இதான் இருக்கும். ஓகே ஆன்சர் மேகன் கொடுங்க. இவர் நான் விஷ்ணுன்னு எழுதிட்டு இல்லைன்னு சொன்னோடனே அது இது பண்ணிட்டு எழுதுறேன். நீ கிருஷ்ணான்னு லாஸ்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சுக்கா. 3rd ஆப்ஷன் தான் சொன்னேன் கிருஷ்ணான்னு.
எப்படியோ இது நெக்ஸ்ட் வர 5 क्वेश्चन ஈஸியா தான் இருக்கும். அனோஷிகா எனக்கு தெரியும் விருதுல எனக்கு தெரியுதா கேமரால பாருங்க தெரியுதா தெரியலன்னா இறங்கி ஸ்கூல் மலாக்கா படுத்துச்சு. ஓகே 11th क्वेश्चन என்னவென்றால் 11th क्वेश्चन என்னன்னா எனக்கு பிடிச்ச காஸ்மெட்டிக் ஐட்டம். காஸ்மெட்டிக்னா என்னன்னு தெரியுமா? மேக்கப். அதுதான் நான் உட்காந்துக்கிறேன் தம்பி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஆப்ஷன்ஸ் தரேன். லிப்ஸ்டிக்கு, லிப் பாம், ஐலைனர், ஃபவுண்டேஷன். சீக்கிரம் எழுது. இஸ் ஃபவுண்டேஷன் LIP ஃபவுண்டேஷன் IPSTIK ஃபவுண்டேஷன் வச்சிருக்கு பாருங்க. ஐலைனர் பிடிக்கும் நினைக்கிறேன். ஐலைனர் தான் எனக்கு பிடிக்கும். பிடிச்சவங்க தெரியுது, 2 பேருக்கு தெரியல. கேமரா வேணா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் வீட்ல இருக்கும்போது கூட ஐலைனர் போடுவேன். இப்போ வெளியே போயிட்டு வந்து நான் அழிச்சு நானா வெளியே போயிட்டு வந்து எல்லாரும் மூஞ்சி கழுவாங்க தானே. நான் திரும்பி போட்டேன்னா வீட்டில் இருக்கும்போது கூட ஐலைனர் போடுவேன். எனக்கு ஐலைனர் வீடியோ ஒரு வீடியோ எடுத்தோமா அப்போ ஃபர்ஸ்ட் போட்டிருந்தா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும் போது போட்டிருக்கா வீட்டில் இருக்கும்போது கூட நெல் போடணும். 2 பேர் தப்புப்பா நில்லுன்னு போட்டுருங்க. தப்பா சொன்னேன். 12th क्वेश्चन எப்படி எனக்கு சத்தியமா தெரியலங்க. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. சொல்ல 12th क्वेश्चन என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டாய் எது? ஃபர்ஸ்ட் பேட் பால், செகண்ட் பேட்மிண்டன், தேர்டு பார்பி டால், ஃபோர்த்து அங்கிருந்து வரைஞ்சிருக்க. போய் ரெடியாக மணி 4 இப்போ 5 மணிக்கு போட்டதில்லை. லாஸ்ட் क्वेश्चन இதோட இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் மொத்தமா 15 இல்லை. இவளுக்கு வந்து பரதநாட்டியம் கிளாஸ் போன டைம் ஆச்சு. பேட்மிண்டன் BATMIN டால் ஸ்பெல்லிங் BATMINTN. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதடா. MINTON. இதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின். அதுக்கு 2 மார்க்ஸ் இருக்கு. எனக்கு லாஸ்ட் கொஸ்டின், அதனால எல்லாரும் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. எனக்கு பிடிச்ச டால் ஃபர்ஸ்ட் எல்லாரும் 2 பேர் என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பார்பி டால் பேட்மிண்டன். மேகா தான் கரெக்ட். எனக்கு வந்து பார்பி டால் பிடிக்கும். இப்போ சொல்லு. இது லாஸ்ட் கொஸ்டின் பாரு. இது வந்து எனக்கு ஸ்பெல்லிங் நான் சொல்ற வரைக்கும் வைக்காத. இங்க பாரு, அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட என்ன ஸ்பெல்லிங்னு கேளு. அந்த அக்கா சொல்லுவாங்க. தப்பா எழுதினாலும் பரவாயில்ல, எழுது முதல்ல. நாளைக்கு இருக்கான்னு பரதநாட்டியம்? ஆமா இருக்கு. டெய்லி இருக்கா? இல்ல இல்ல உனக்கு எனக்கு 6:30 6 o'clock போயிட்டு 7 மணிக்கு வந்துருவியா? அப்போ 7 மணிக்கு வந்து விளையாடலாம். என்னை வந்துட்டு 7 மணிக்கு வீடியோ போயிட்டு இருக்குல்ல, அதான். சாரி நம்ம விளையாடுறதுக்கு தான். சரி, லாஸ்ட் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். 2 பேர் ஃபாஸ்ட் எழுதிட்டு இருங்க. நீ ஸ்பெல்லிங் கேட்குறேன்னு பேர்ல என்னை வெயிட் பண்ணாத. இது அடிக்கிறதுக்கு டைம் பண்ணேன்னா சொல்றேன். லாஸ்ட் 13 கொஸ்டின் தானே. என்னவென்றால் எனக்கு நம்பர் போட்டால் போதும், ஓகேவா? மொத்தமா இந்த இப்போ பீரியாடிக் டெஸ்ட் முடிச்சுட்டு எத்தனை ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன்,
எவ்வளவு முடிச்சிருக்கேன்னு எழுதுறதா? எவ்வளவு முடிச்சிருக்கேன்னு எழுது. எவ்வளோ கொடுத்தாங்க எவ்வளோ எழுதணும். ஆப்ஷன்ஸ் வந்து 10 கொடுத்தாங்க, 5 முடிச்சிட்டேன். செகண்ட் ஆப்ஷன் 6 கொடுத்தாங்க, 3 முடிச்சிட்டேன். தேர்ட் ஆப்ஷன் 5 கொடுத்தாங்க, 3 முடிச்சிட்டேன். ஃபோர்த் ஆப்ஷன் 5 கொடுத்தாங்க, 2 முடிச்சிட்டேன். ஐயோ வெயிட் பண்ணுங்க. என்ன எழுதிருக்கீங்க சத்தமா சொல்லுங்க. நினைக்கிறேன். சொல்லு. நான் வந்து 5 கொடுத்தாங்க, 3 முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். 5 கொடுத்தாங்க, 2 முடிச்சாச்சு. தங்கச்சி தான் கரெக்டாக எழுதிருக்கேன். 2 மார்க்ஸ். எவ்வளோ பாயிண்ட்ஸ் சொல்லுங்க, நாங்களும் கணக்கு போடுறேன். பெருசாக கூட அனுஷிகா 2 மார்க்கும் போடுங்க. இப்பதான் வினாவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தடிக்கோ. 2 3 1 4 5 1 2 4 3 4 5 5 அனோசிகா 5 மேகாலா 6. நான் 2 டைம் நான் வின் ஆயிட்டேன். லாஸ்ட் 2 மார்க் அதான் ஆட் பண்ணிட்டீங்களா? 1 2 3 4 5 மேகா 1 2 3 4 5 6 4 5 1 2 நிர்மலா 1 2 5 6 4 5 கரெக்ட் தான். ஓகே, அப்ப இந்த சேலஞ்சோட வின்னர் 2 பேர் கை கொடுங்க. கை தட்டுங்க யாரும். நான் வின் பண்ணிக்கிறேன். இந்த மேடம் உட்காந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் 3 வீடியோஸ்லேயே அவங்களோட வீடியோ சேர்த்துக்கூடாது. ஓகே, இப்போ பரதநாட்டியம் கிளாஸ் போனோம். அதனால எல்லாத்துக்கும் டாடா பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, எல்லாத்துக்கும் பாய் பாய்.